அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நீர் ராசியான விருச்சிகத்தில் கூட்டணி அமைந்துள்ள கிரகங்கள் நெருப்பு ராசியான தனுசு ராசிக்கு மாறப்போகிறாங்க. சூரியன் புதன் இணைந்து யோகத்தை தரப்போகும். அதே நேரத்தில் சனியின் பார்வை தனித்த குருவுக்கு கிடைக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்பட போகுது. 2023ஆம் ஆண்டின் கடைசி மாதம் டிசம்பர் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளில் பயணம் செய்வார். செவ்வாய் விருச்சிக ராசிகளில் பயணம் செய்ய, புதன் இந்த மாதம் முழுவதும் தனுசு ராசியில் நேர்கதியில் வக்ர நிலையிலும் பயணம் செய்வார். குரு பகவான் மேச ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும், கேது கன்னி ராசியிலும் பயணம் செய்கிறார்கள். சுக்கிரன் டிசம்பர் மாதத்தில் துலா ராசியில் ஆட்சி பெற்ற நிலையிலும் பின்னர் டிசம்பர் இறுதியில் விருச்சிக ராசிக்கு சென்று செவ்வாயுடன் இணைவார். சுக்கிரன் டிசம்பர் மாதத்தில் செவ்வாய் பயிற்சியும் நிகழ இருக்குது. தனுசு ராசியில் சூரியன் புதனுடன் இணைந்து பயணம் செய்வாங்க செவ்வாய் பகவான். அதாவது டிசம்பர் மாதத்தில் நடக்கும் கிரக பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். டிசம்பர் 13ஆம் தேதி 2023 தனுசு ராசியில் புதன் பின்வாங்குத. டிசம்பர் 16 2023 சூரியன் தனுசு ராசிக்குள் நுழையுத. டிசம்பர் 25 2023 சுக்கிரன் விருச்சிக ராசிக்குள் நுழைகிறார். டிசம்பர் 28 2023 செவ்வாய் தனுசு ராசிக்குள் நுழையுது. டிசம்பர் 28 2023 புதன் விருச்சிக ராசியில் நுழையுது. டிசம்பர் 31 2023 வியாழன் மேசத்தில் நேரடியாக திரும்புது. டிசம்பர் மாத ராசி பலன்கள் 2023ஆம் ஆண்டு கும்பராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு கிரகங்களின் பயணத்தை பார்த்தோம்னா, உங்கள் ராசியில் சனி பகவான், 2ஆம் வீட்டில் ராகு, 3ஆம் வீட்டில் குரு, 8ஆம் வீட்டில் கேது, பாகியஸ்தானத்தில் சுக்கிரன், 10ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய் என கிரகங்கள்லாம் பயணம் செய்யுது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருச்சிக யோகம் கும்பராசிக்காரங்களுக்கு கைகூடி வரப்போகுது. பண வருமானம் ரொம்ப அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் உயர்வு அதிகரிக்கும். குடும்ப ராகு குதூகலத்தை ஏற்படுத்துவார். டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். இந்த மாதத்தில் வேலை தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்க போகுது. அரசு வேலைக்காக தேர்வு எழுதிவிட்டு காத்திருந்தவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும். கூடுதல் பொறுப்பும் ப்ரமோஷனும் கிடைக்கும். தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய லக்னத்திற்கு 2இல் ராகு, 8இல் கேது இருந்து குடும்பத்தில் ஒரு சில சலசலப்புகளை உருவாக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே சிறிய விரிசல் ஏற்பட்டாலும் அதை பெருசுப்படுத்தாமல் பார்த்துக்கொள்ளணும். வேலை விஷயமாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குடிபெயர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்க போகுது.
உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாதத்தில் செவ்வாயும் 9ஆம் பாதத்தில் சுக்கிரனும் அமர்ந்து நல்ல வீடு, அழகான வீடு, மனை போன்றவற்றை உருவாக்கப் போகிறீங்க. பழைய வீட்டை இடித்து புதுப்பிக்கவும் வாய்ப்புண்டு. பழைய வீட்டில் புதிய பெயிண்ட் அல்லது வண்ணங்களை உங்களுக்கு பிடித்தாற்போல் அடித்து மகிழப் போகிறீங்க. டிசம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் வர்றதுனால நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் வழியில் புகழோடும் புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். வேலை ஸ்தலத்தில் உற்சாகம் அடைய போகிறீங்க. தொட்டது தொடங்க போகுது. எதையும் ஆராய்ந்து பார்க்குறதுல வல்லவர்களான கும்பராசி என்பர்கள் இந்த மாதம் தொழில் தொடர்பான விஷயங்களில் தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வர போகிறீங்க. பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கும் நிலை வரலாம். பணவரத்து திருப்தி தரும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்லாம் இருக்கும். வாடிக்கையாளர்களும் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபார வளர்ச்சி பெறும். அடுத்தவர்கள் கூறும் ஆலோசனைகளை ஏற்கும்போது கவனமாக இருக்கணும். அவற்றை ஆராய்ந்து பார்த்து செய்யணும். அதான் உங்களுக்கு நல்லது. உத்தியோகஸ்தர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களால் கூடுதல் வருமானம் கிடைக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகத்தால் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான நிலை காணப்படும். பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு நேரம் செய்ய வேண்டியது இருக்கும். பெண்களுக்கு பணவரத்து அதிகரிக்கும். எந்த ஒரு காரியமும் லாபகரமாக நடந்து முடியும். செயல்திறன் கூடும். மாணவர்களுக்கு பாடங்களை மனநிறைவுடன் படிப்பீங்க. கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள்லாம் வெற்றியடையும். கலைஞர்கள் உற்சாகமுடன் செயல்பட்டு கொடுத்த வாக்கினை காப்பாற்றி விடுவீங்க. பணவரவு தாராளமாக இருக்கும். தேவையான பட வாய்ப்புகள் வரும். அரசியலில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும். குறிப்பிட்ட சிலர் உங்களுக்காக பேசுவாங்க. நல்ல காரியங்களில் ஈடுபட்டு பேரும் புகழும் கிடைக்க பெறுவீங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது அவிட்டம் 3-4 பாதம். இந்த மாதம் பயணங்கள் செல்ல நேரிடலாம். வாக்கு உண்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைக்கிறது நல்லது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது சதயம். இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவருத்தம் நீங்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது புரட்டாதி 1, 2, 3 பாதம். இந்த மாதம் குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனசுக்கு மகிழ்ச்சி தரும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கும். அடுத்தது கும்பராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது மாரியம்மனை தீபம் ஏற்றி வழிபட எல்லா துன்பங்களும் நீங்கும். காரிய வெற்றி உண்டாகும். அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 7, 8. அதிர்ஷ்டமான தினங்கள் 1, 27, 28. இதுவரையும் நாம் பார்த்தது டிசம்பர் மாத ராசி பலன்களில் 2023ஆம் ஆண்டு கும்பராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.